இப்ப பக்தர்கள் கலந்து கொள்றாங்க அப்படின்னா, அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும்? யாகத்துக்கு என்ன எடுத்துட்டு வரணும்? இல்ல மிளகாய் தூள் அபிஷேகத்திற்கு என்ன நிச்சயமா, எடுத்துட்டு வரணும்? நிச்சயமா, நிச்சயமா. ம். கண்டிப்பா நம்ம போன வருஷம் சொல்லியிருந்தோம். ம். இந்த வருஷம் இந்த திருவிழால கலந்துக்கணும்னு நெனைக்கிறவங்க ஒரு விஷயத்த கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. முடிந்தால் 7 நாள் நான்வெஜ் சாப்பிடாதீங்க. திருவிழா முடிந்து 7 நாள் சாப்பிடாதீங்க. ம்ஹ்ம். எந்த ஒரு பரிகாரமானாலும், வழிபாடா இருந்தாலும் முன், பின் 2மே செய்யணும். நம்ம முன்னாடி மட்டும் செய்வாங்க, பின்னாடி செய்ய மாட்டாங்க. அதில தான் தோத்துடுறாங்க எல்லாருமே. சார் என்னால முடியும் சார்னா 7 நாள் 7 நாள் இருக்கும். முடியாதுன்னா 3 நாளாச்சு. குறைந்தது 7, 5, 3. 7 நாள் இருக்கிறவங்க திருவிழாக்கு முன்னாடி 7 நாளு, திருவிழா முடிஞ்சு 7 நாளு நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. மத்தபடி நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. இல்ல 5 நாளாச்சும் சாப்பிடாம இருங்க. இல்ல 3 நாளாச்சும் சாப்பிடாத இருங்க. மினிமம் 3 நாளாச்சும் இருக்கணும். அவசியம். இது மிகப்பெரிய ஒரு உலகத்தில் ஒரு இன்னைக்கு வந்து கடல் தாண்டி ஒருத்தர் வராருன்னா சும்மா வருவாங்களா? அப்ப அதுல ஏதோ ஒரு மாற்றம், ஒரு உணர்வு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்குல்ல. ம். அப்போ நம்ப அதை கடைபிடிக்க வேண்டும். நிச்சயமா குறைந்தது 3 நாளாச்சும் நான்வெஜ் சாப்பிடாம இருப்பது சிறப்பு. ம். பெண்களாக இருந்தால் மஞ்சள் கலர் புடவை. ஆண்களாக இருப்பின் ஒயிட் ஷர்ட்டு, ம். பச்சை கலர் வேஷ்டி. இதான் நம்ம திருவிழாக்கு போன வருஷமும் சொல்லியிருந்தோம். இந்த வருஷமும் அதான் சொல்றோம். ம்.